முதலில் தலைப்புச் செய்திகள். பேரெழுச்சியுடன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். முள்ளிவாய்க்கால் ஊர்தியை வழிமறித்த போலீசாரால் பதற்றம். கண்ணை இழந்தேன், வெறுப்புக்கு பதிலாக அன்பை பகிர்வோம் என்கிறார் சந்திரிகா. காணாமலாக்கப்பட்டோரின் விவகாரத்திற்கு சர்வதேச விசாரணையே தீர்வு. சர்வதேச மன்னிப்பு சபை பொதுச் செயலாளரிடம் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் வலியுறுத்து. மிருசுவில் படுகொலை, கோட்டபாயவிற்கு நீதிமன்றம் அழைப்பாணை. இலங்கையில் டைபாய்டு பாக்டீரியா பரவும் அபாயம். சுகாதாரத்துறையினர் மக்களிடம் அவசர கோரிக்கை. யாழ் உணவகம் ஒன்றில் கொத்து ரொட்டியில் உரோமம். நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு. இன்று முதல் சில தினங்களுக்கு வானிலையில் மாற்றம். தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. விஷன் கேயா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் MD லூசியஸ். நாட்டில் 3 தசாப்த காலமாக நிலவிய போர் மௌனிக்கப்பட்டு இன்றுடன் 15 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 2009ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக வருடாந்தம் மே மாதம் 12ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் மிகவும் பேரெழுச்சியுடன் இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் வடக்கின் பல பகுதிகளில் வீதிகள் வெறிச்சோடிய நிலையில் காணப்பட்டதுடன் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூர்ந்து ஆலயங்கள் மற்றும் பொது இடங்களில் ஆத்ம சாந்தி பிரார்த்தனைகளும் பிதிர்கடன்களை நிறைவேற்றும் நடவடிக்கைகளிலும் மக்கள் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சிவன் சேவடி போற்றி. இதே நேரம் இறுதி யுத்தத்தில் மக்கள் பட்ட துன்பங்களை காட்சிப்படுத்தி சுமந்தபடி ஊர்தி முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்று கொண்டிருந்த போது புதுக்குடியிருப்பு போலீசார் இடையில் மறித்து குறித்த ஊர்தியை சோதனையிட்டுள்ளனர். அதன் பின்னர் சாரதியிடம் உளவு இயந்திரத்தின் ஆவணங்களை காண்பிக்குமாறு கூறி குறித்த ஆவணங்களை தொலைபேசியில் புகைப்படமும் எடுத்துள்ளனர். மேலும் குறித்த ஊர்தியை போலீசார் நீண்ட நேரம் வழிமறித்து பின் செல்லுமாறு அனுமதித்துள்ளதால் சற்று நிமிடம் அந்த இடத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதே நேரம் முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளுக்கு முன்னாள் வடமாகாண உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று அதிகாலை நந்திக்கடலில் மலர் தூவி சுடரேற்றி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தினார். இதேவேளை வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னஸ் காலமட் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் அஞ்சலி செலுத்தினார். இதே நேரம் தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை ஏற்பாட்டில் உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சார்ல்ஸ் நிர்மலநாதன் தலைமையில் மன்னார் நகர் பகுதியில் உள்ள தந்தை செல்வா சிலை பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதே நேரம் மன்னாரில் இறுதிப் போரில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது.
இந்நிலையில் மே மாதம் 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை அனுஷ்டிக்கும் பொருட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கும் செயற்பாடு அம்பாறை மாவட்டத்தில் சம்மாந்துறை பகுதியில் உள்ள வளத்தாப்பிட்டி வீரமுனை பகுதியில் வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றது. புகழை புனையுமாறாகரு நினைக்கு மளவில் துளைத்துள்ளே மரத்தை இதேவேளை கடந்த ஆண்டை போன்று இம்முறையும் கொழும்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமைகள் ஆர்வலர்களால் கூட்டாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்வு இன்று காலை 9:30 மணியளவில் வெள்ளவத்தை புகையிரத நிலையத்துக்கு அண்மையில் உள்ள கடற்கரையில் நடைபெற்றது. கடந்த வருடம் கொழும்பில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் சிங்கள ராவய அமைப்பினரால் குழப்பம் விளைவிக்கப்பட்டிருந்த நிலையில் இம்முறையும் பிற தரப்பினரால் இடையூறு ஏற்படக்கூடும் என்ற சந்தேகம் நிலவியது. அதன்படி நினைவேந்தல் நிகழ்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த கடற்பகுதிக்கு அண்மையில் காலையிலேயே போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். அதனை அடுத்து காலை 9:30 மணியளவில் அங்கு கூடியிருந்த அனைவரும் ஈகை சுடரேற்றி அதில் வெண்ணிற மலர் தூவி போரில் உயிர்நீத்தவர்களை நினைவு கூர்ந்தனர். இந்த நினைவு கூறல் இடம்பெற்றுக் கொண்டிருந்த தருணத்தில் பிறிதொரு குழு ஒன்று கொடிகளை ஏந்தி கூச்சலிட்டவாறு கடற்கரை பகுதிக்குள் உட்பிரவேசித்து நினைவேந்தல் நிகழ்வுக்கு இடையூறு விளைவிக்க முற்பட்ட வேளை அங்கு குவிக்கப்பட்டிருந்த போலீசாரால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இறுதி யுத்தத்தின் முடிவை நினைவு கூறும் இன்றைய தினத்தில் வெறுப்புக்கு பதிலாக அன்பை பகிர்வோம் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். மே 18 போர் நினைவு நாளை முன்னிட்டு அவரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. போர் என்பது வெற்றி அல்ல, அது நாடு அல்லது மனித குலத்திற்கு பாரிய தோல்வியாகும். 30 வருடகால போராட்டம் காரணமாக நாடு பலவற்றை இழந்தது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தாய்மார்கள் தங்களின் பிள்ளைகளை இழந்தனர். அதேபோல் பிள்ளைகள் தமது பெற்றோரை இழந்தனர். சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் என இன அடிப்படையில் நாம் பிளவடைந்தோம். இந்த யுத்தத்தின் காரணமாக நான் எனது கண்ணை இழந்தேன், மேலும் பல இழப்புகளை எதிர்கொண்டேன். இறுதி யுத்தத்தின் முடிவை நினைவு கூறும் இன்றைய தினத்தில் வெறுப்புக்கு பதிலாக அன்பை பகிர்வோம், பழி வாங்குவதற்கு பதிலாக மன்னிக்கவும், மனங்களில் பிசாசுகளுக்கு பதிலாக கடவுளை நிலைப்படுத்தவும், ஒருவருக்கொருவர் ஆறுதலை பரிமாற்றிக் கொள்ளவும் இன்றைய தினத்தில் உறுதியளிப்போம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்திற்கு சர்வதேச பொறிமுறையில் தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என வடக்கு கிழக்கு மாகாணங்களின் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்க பிரதிநிதிகள் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னஸ் காலமார்ட்டிடம் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகத்திற்கும் வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்றைய தினம் முல்லைத்தீவில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்ற சந்திப்பிலேயே இவ்வாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் பின்னர் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இந்த உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றதை இலங்கையில் எந்த போதும் எங்களுக்கு கிடைக்காத சாட்சியங்கள், அதே நேரத்தில் சர்வதேச பொறிமுறைக்கு கொண்டு போய் எங்களுக்கான உண்மையான நீதி பெற்றுத்தர வேணும். எங்களை மீண்டும் மீண்டும் பல ஆணைக்குழுக்களை உருவாக்கி இலங்கையில் விசாரணைகள் செய்யக்கூடாதுன்றதையும், எங்களுக்கு இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறதும், எங்கள் உறவுகளை நாங்கள் எப்படி அவர்களிட கையளித்தோம், எங்களை அந்த இலங்கை அரசாங்கம் எப்படி விசாரணைகள் நடத்துது, புலனாய்வுத்துறைகள் எப்படி எங்களை அச்சுறுத்துகிறார்கள், எங்களோட போராட்டங்களை எப்படி முறியடிக்கின்றார்கள் என்று சொல்லி மிகவும் தெளிவாக சொன்னபோது தான் அறிந்ததை விட நேரடியாக எங்கள்கிட்ட இந்த சாட்சியங்கள் எடுத்தது எனக்கு மிகவும் ஒரு பிரயோசனமாக இருக்கின்றது. உங்களின் வேதனைகள் தெரிகின்றது. கடைசியாகவும் அவன் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சி எங்களிட அழுத்தத்தை விட்டவா, நீங்கள் எங்களிட என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள், நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம், எங்களோட உறவுகளை உடனடியாக விடுதலை செய்யக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்த வேணும். அவள் எங்கள்கிட்ட கேட்டவ நான் ஒரு
கலப்பு நீதிமன்றத்தை கொண்டு வந்து இலங்கையிலும் கூட பிரச்சனையை தீர்ப்ப மாட்டேன். நாங்கள் அதுக்கு வாக்களிச்சினாங்க. எங்களுக்கு கலப்பு நீதிமன்றத்தில் நம்பிக்கை இல்லைண்டு. அதுக்கு அவர் சொன்னால் அதில் வைக்கிற நீதவான வெளிநாட்டிலிருந்து வைப்ப மாட்டேன். ஆனால் அவங்க நீதவான வெளிநாட்டில் வச்சாலும் சட்டத்திறனியில் இங்கே உள்ளவங்க தானே. இங்கே உள்ளவங்கள்ட்ட நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை இந்த சொல்ல இயலாது. ஆனால் எல்லாரும் எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை தான் எங்களுக்கு சரி. அங்கத்திய பொறிமுறையில் எல்லாரும் அமைஞ்சு வந்தால் நாங்கள் எங்களோட வாக்குமூலத்தை கொடுக்க ரெடியாக இருக்கோம். யாழ் மிருசுவில் பிரதேசத்தில் 5 வயது குழந்தை உட்பட 8 தமிழ் அகதிகள் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இராணுவ சார்ஜன்ட் சுனில் ரத்நாயக்கவிற்கு பொது மன்னிப்பு வழங்கியமைக்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கு நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவானது நேற்றைய தினம் விடுக்கப்பட்டுள்ளது. 2000ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த படுகொலை தொடர்பில் சிறை தண்டனை அனுபவித்து வந்த இராணுவ சார்ஜன்ட் சுனில் ரத்நாயக்கவிற்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்ததை எதிர்த்து மாற்றுக் கொள்கை மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பாக்கியசோதி சரவணமுத்து தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவுக்கு அமையவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யசந்த கோத்தாகொட மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்படி மாற்றுக் கொள்கை மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, இராணுவ சார்ஜன்ட் சுனில் ரத்நாயக்க மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இலங்கையில் டைபாய்ட் எனும் பாக்டீரியா மக்கள் மத்தியில் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மல கழிவுகளால் டைபாய்ட் பாக்டீரியா உருவாகும் அதேவேளை பாதிக்கப்பட்ட நபரின் மலத்திலிருந்து மற்றொரு நபருக்கு பாக்டீரியா பரவுகிறது என சுகாதாரத்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். வீட்டில் சமைத்த உணவை உட்கொள்ளாதவர்கள் மற்றும் வெளியூர் சென்று வருபவர்கள் இதுகுறித்து மிகவும் அவதானமாக இருக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவித்தல் விடுத்துள்ளனர். அத்துடன் இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உணவு மற்றும் பானங்களை தயாரிக்கும் போது அது மற்றொரு நபருக்கு பரவும் அபாயம் உள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த பாக்டீரியா தொற்று ஏற்பட்டால் காய்ச்சல், இதய துடிப்பு குறைதல், சோர்வு, இருமல், தலைவலி மற்றும் மலச்சிக்கல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். குறிப்பாக டைபாய்ட் பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைத்து சுகாதார மருத்துவ அலுவலகங்களிலிருந்தும் அதற்கான தடுப்பூசிகளை இலவசமாக பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இயன்றவரை வீட்டில் சமைத்த உணவுகளை உண்ணுமாறு சுகாதார திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் தெள்ளிப்பளை பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள உணவகம் ஒன்றில் தரமற்ற இறைச்சி கொத்தினை வழங்கியமை தொடர்பில் குறித்த உணவகத்துக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் ஒருவர் நேற்று முன்தினம் மாலை குறித்த உணவகத்தில் மாட்டு இறைச்சி கொத்தினை வாங்கி உண்ட வேளை குறித்த உணவில் நாய் இறைச்சி என சந்தேகிக்கும் வகையில் தோற்றமளிக்கும் அதிக ரோமங்களை கொண்ட இறைச்சி துண்டொன்று தென்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த பகுதியில் உள்ள பொது சுகாதார பரிசோதகர் ஒருவருடன் கடையினுள் இருந்தவாறு குறித்த ஊடகவியலாளர் தொடர்பு கொண்டார். உடனடியாக அங்கு வந்து பார்வையிடும்படி கோரியிருந்தார். இருப்பினும் அன்றைய தினம் குறித்த சம்பவம் தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகரால் நடவடிக்கை எவையும் முன்னெடுக்கப்படவில்லை. இருப்பினும் குறித்த ஊடகவியலாளர் கடையில் பெற்றுக்கொண்ட உணவிற்காக பற்றுச்சீட்டு மற்றும் குறித்த இறைச்சி உள்ளிட்ட புகைப்படம் என்பவற்றை ஆவணப்படுத்தி தெல்லிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் பரா நந்தகுமாரின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து மோசமான இறைச்சியை வழங்கினார் என்பது தொடர்பான முறைப்பாடு ஒன்றினை குறித்த ஊடகவியலாளர் சுகாதார வைத்திய அதிகாரிக்கு கடிதம் மூலம் அனுப்பி வைத்தார். முறைப்பாட்டு கடிதத்தினை ஆதாரமாக கொண்டு நேற்றைய தினம் குறித்த ஹோட்டலை சோதனைக்கு உட்படுத்திய பொது சுகாதார பரிசோதகர்கள் பாவனைக்கு உதவாத இறைச்சி இருந்துள்ளமையை கண்டறிந்துள்ளனர். அத்துடன் தூய்மையற்ற முறையில் உணவுகளை கையாண்டமை, இறைச்சியினை கொள்வனவு செய்தமைக்கான பற்றுச்சீட்டு இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தெரிய வந்தன. அதனைத் தொடர்ந்து குறித்த உணவகம் தொடர்பில் மல்லாகம் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நேற்றைய தினம் நீதிமன்றால் 65,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டு உணவகம் சீல் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர் கருத்து தெரிவிக்கையில் குறித்த உணவகத்திற்கு தூர பிரதேசத்திலிருந்தும் பொதுமக்கள் வருகின்றனர். தற்செயலாக நானும் அங்கு செல்ல நேரிட்டது. நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் உணவினை கொள்வனவு செய்கின்றோம். ஆனால் குறித்த இறைச்சியை பார்த்தவுடன் அதிர்ந்து விட்டேன்.
உடனடியாக நடவடிக்கை எடுக்க சுகாதார தரப்பினரும் ஒத்துழைக்கவில்லை. பாரிய போராட்டத்தின் பின்னரே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதுவரை குறித்த இறைச்சி மாட்டு இறைச்சியா நாய் இறைச்சியா என்று கண்டுபிடிக்கப்படவில்லை. அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. இது தொடர்பில் சுகாதார பிரிவினர் மிகவும் கவனமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். முச்சக்கர வண்டியில் 18 வயது இளைஞனை கடத்திச் சென்ற சந்தேகத்தின் பேரில் அவரது 17 வயது காதலி மற்றும் காதலியின் தந்தை ஆகியோர் அகலவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் மஹகம பொலேகுட பிரதேசத்தில் வசிக்கும் இளைஞன் ஒருவரே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார். முச்சக்கர வண்டியை பழுது பார்ப்பதற்காக சென்ற வேளை அவர் தாக்கப்பட்டு கடத்தப்பட்டதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் கடத்தப்பட்ட இளைஞனை அவரது காதலியின் வீட்டிலிருந்து கண்டுபிடித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த இளைஞனை போலீசார் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதுடன் இளைஞனின் காதலியையும் காதலியின் தந்தையையும் போலீசார் கைது செய்துள்ளனர். துபாயிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 5 கோடி ரூபாய் பெறுமதியான நவீன ஆப்பிள் ரக கையடக்க தொலைபேசிகளுடன் 2 பேர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள பிரிவினரால் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்கள் கொழும்பை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இருவரும் உரிய தீர்வையை செலுத்தாது 1083 நவீன ஆப்பிள் ரக கையடக்க தொலைபேசிகளை நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர். இது தவிர குறித்த இருவரும் தம்வசம் வைத்திருந்த 200 பென்டிரைவர்களும் மீட்கப்பட்டுள்ளன. இலங்கையிலும் இலங்கையைச் சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் தென்மேல் பருவப்பெயர்ச்சிக்கு முன்னரான நிலைமை காரணமாக இன்று முதல் அடுத்த சில தினங்களுக்கு காற்று மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் மேல் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இலங்கையைச் சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களில் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். அத்துடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. எதிர்வரும் நாட்களில் பலத்த மழையுடனான காலநிலை தொடருமாயின் கலுகங்கை, கலனி, ஜிங்கங்கை, நில்வலா கங்கை மற்றும் தெதுரோயா, மகா அத்தனுகலு, கலா, மல்வத்துவோயா என்பவற்றை அண்மித்த தாழ்நிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த ஆறுகளை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதே நேரம் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 3532 குடும்பங்களைச் சேர்ந்த 10,355 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2020 உலகக்கிண்ண போட்டிக்காக அமெரிக்கா செல்வதற்கான இலங்கை வீரர் குசல் மெண்டிஸின் விசா நிராகரிக்கப்பட்டதாக வெளியான செய்தியை இலங்கை கிரிக்கெட் சபை மறுத்துள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட இலங்கை கிரிக்கெட் தலைமை நிர்வாக அதிகாரி ஆஸ்லி டி சில்வா குசல் மெண்டிஸின் அமெரிக்க விசா நிராகரிக்கப்படவில்லை என்றும் அது செயற்பாட்டில் இருப்பதாகவும் விளக்கியுள்ளார். அவருக்கு அடுத்த ஓரிரு நாட்களில் அமெரிக்கா செல்வதற்கான விசா கிடைத்துவிடும் என்று எதிர்பார்ப்பதாக ஆஸ்லி டி சில்வா மேலும் தெரிவித்தார். விசாவை பெறுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதோடு அமெரிக்க தூதரகம் வீரருடன் தொடர்பில் உள்ளது. விசா செயற்பாட்டில் உள்ளது. தூதரகம் வீரரிடம் மேலதிக விவரங்களை கேட்டுள்ளது என்று அவர் கூறினார். கிரிக்கெட் வீரருடன் தொடர்புபட்ட சம்பவம் ஒன்று குறித்து அமெரிக்க தூதரகம் விவரங்களை கேட்டிருப்பதாகவும் ஆஸ்லி டி சில்வா தெரிவித்தார். இந்த கிரிக்கெட் வீரருடன் தொடர்புபட்டு 2020இல் பானதுரையில் இடம்பெற்ற விபத்து ஒன்று தொடர்பிலேயே அமெரிக்க தூதரகம் விளக்கம் கேட்டிருப்பதாக தொடர்புபட்ட வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறவுள்ள 2020 உலக கிண்ணத்தில் பங்கேற்பதற்காக இலங்கை அணி ஏற்கனவே அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றுள்ள நிலையில் குசல் மெண்டிஸினால் இன்னும் அணியுடன் இணைய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை விசாவில் தாமதம் ஏற்பட்டிருந்த மற்றொரு வீரரான அசித்த பெர்னாண்டோவின் விசா கிடைத்திருக்கும் நிலையில் அவர் விரைவில் அமெரிக்கா புறப்பட்டு செல்ல உள்ளார். அசித்த பெர்னாண்டோ மேலதிக வீரராகவே இலங்கை அணியுடன் இணைய உள்ளார்.
நைஜீரியாவில் வடக்கு கானோ மாநிலத்தில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றின் மீது ஆடவர் ஒருவர் நடத்திய தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டதாக அந்த மாநில அரசு குறிப்பிட்டுள்ளது. அந்த ஆடவர் பள்ளிவாசல் மீது பெட்ரோலை தெளித்து அதன் கதவுகளை மூடிவிட்டு தீ வைத்துள்ளார். அப்போது பள்ளிவாசலுக்குள் 40 பேர் வரை சிக்கியுள்ளனர். குடும்ப பிரச்சனை ஒன்று காரணமாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. 38 வயதான அந்த ஆடவரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கானோ மாநிலத்தின் கொசோவா பகுதியில் கடந்த புதன்கிழமை அன்று காலை தொழுகைக்காக வழிபாட்டாளர்கள் திரண்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மூடிய பள்ளிவாசல் கதவை திறப்பதற்கு உள்ளே சிக்கியவர்கள் போராடிய நிலையில் தீ பள்ளிவாசல் எங்கும் பரவியதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். வெடிப்பு சத்தம் கேட்டதை அடுத்து அங்கிருக்கும் குடியிருப்பாளர்கள் உள்ளிருந்தவர்களை காப்பாற்ற விரைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் சிறுவர்கள் உட்பட பலரும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட 3 பேரின் உடல்களை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை காசாவிலிருந்து மீட்டுள்ளது. இவ்வாறு கடத்திச் சென்ற நபர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது பாலஸ்தீனத்தின் அமாஸ் அமைப்பினர் திடீர் தாக்குதலை முன்னெடுத்தனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் 250 பேர் கடத்தப்பட்டனர். அப்போது நோவா இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த இட்சா கெலரண்டர், அமித் புஸ்கிலா மற்றும் ஷானி லூக் ஆகிய 3 பேர் அமாஸ் அமைப்பினரால் கொல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களது உடல்கள் காசாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. ஷானி லூக் என்ற 22 வயது பெண்மணியின் உடலை அமாஸ் அமைப்பினர் ஊர்வலமாக எடுத்துச் சென்ற வீடியோ அப்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது. இந்நிலையில் அமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட கெலரண்டர், அமித் புஸ்கிலா மற்றும் ஷானி லூக் ஆகிய 3 பேரின் உடல்கள் காசாவிலிருந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கைப்பற்றியுள்ளதாக இஸ்ரேலின் ராணுவ செய்தி தொடர்பாளர் தகவல் தெரிவித்துள்ளார். அட்மிரல் டேனியல் அஹாரி தெரிவித்த தகவலில் இஸ்ரேலில் பாதுகாப்பு படை சின் பெட் இணைந்து நடத்திய திடீர் இரவு நேர வேட்டையில் கடத்தப்பட்ட 3 பேரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். காசா கடற்கரையில் அமெரிக்கா அமைத்திருக்கும் தற்காலிக துறைமுகத்திற்கு முதலாவது உதவிக்கப்பல் வந்திருப்பதாக அமெரிக்க ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இந்த உதவிக்கப்பல் கரையை நோக்கி நகர்ந்ததாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் எக்ஸ் தளத்தில் உறுதிப்படுத்தியுள்ளது. இது முழுக்க மனிதாபிமானம் கொண்ட கடல் வழித்தடத்தின் வழியாக காசாவில் உள்ள பாலஸ்தீன குடிமக்களுக்கு கூடுதல் உதவிகளை வழங்குவதற்கான ஒரு பன்னாட்டு முயற்சியாகும் என்று அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் எந்த அமெரிக்க துருப்பும் காசா கரைக்கு செல்லவில்லை என்றும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கும் நிலையில் அங்கு மனிதாபிமான உதவிகள் செல்வதற்கு வசதியாக இந்த மிதக்கும் தளத்தை அமெரிக்கா சில வாரங்களுக்கு முன் கட்ட ஆரம்பித்தது. இந்நிலையில் நூற்றுக்கணக்கான தொன் உதவிகள் சைப்ரஸ் சென்றிருப்பதாகவும் அவை சோதனைக்கு பின் கப்பலில் ஏற்றப்பட்டு இந்த தற்காலிக துறைமுகத்திற்கு அனுப்பப்படவிருப்பதாகவும் கடந்த புதன்கிழமை அன்று செய்தி வெளியானது. ஆனால் காசாவில் மனிதநேய நெருக்கடியை தீர்க்க நில எல்லைகளை திறப்பதே சிறந்த வழி என்று ஐக்கிய நாடுகள் அமைப்பு கூறி வருகிறது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.